அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். ரமலான் மாதத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய மட்டன் ஹலீம், ஹைதராபாத் மட்டன் ஹலீம் நான் எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் கோதுமை ரவை 100 கிராம் எடுத்துருக்கிறேன். அதோட 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 3 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் அரிசி. இது கூடவே 25 பாதாம் சேர்த்து தண்ணி விட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இது 1 மணி நேரம் ஊறுறக்கு இடையில நான் என்ன செய்ய போகிறேன்னா, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆயிலில் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரைட் ஆனியன் ரெடி ஆயிடுச்சா. அடுத்து ஊற வச்ச பருப்பு, பாதாம் பருப்பு, கடலப்பருப்பு, கோதுமை ரவை இதெல்லாமே தண்ணி விட்டு 2 விசில் வர விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். வெந்ததை இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். நல்லா ஆறணும். குழவா வெந்திருக்குது. தண்ணி அளவாக விட்டு குழவா வேக வச்சதை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தண்ணி விடாமல் அரைச்சி எடுக்கணும். அடுத்து வெங்காயம் பொரிச்ச ஆயில், கொஞ்சம் வெங்காயம் இருக்குது பாருங்கள், அந்த ஆயிலோடு சேர்த்து நெய்யும் சேர்த்துக்க போகிறேன். நெய்யும் ஆயிலும் சரிசமமாக எடுத்துருக்கிறேன். மெஷரிங்லாம் கரெக்டாக சொல்ல முடியல, நிதானமாக தான் நான் ஆயிலும் நெய்யும் சேர்த்துக்கிட்டேன். அதோட பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்க விட்டு அது கூட ஒரு கையளவு புதினா தழை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்க போகிறேன். ஷாப்பிங் போனால் வெளியே ஹலீம் ஹரீஸ் வாசம் தான் தூக்கலாக இருக்கும். பெரிய தேக்கு வச்சு செய்வாங்க இங்கே. புதினா நல்லா வதங்கணும். வதங்க விட்டு இஞ்சி பூண்டு அரைச்சதையும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் நல்லா வதங்கணும். கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வெங்காயம், புதினா, இஞ்சி பூண்டு அரைச்சதையும் சேர்த்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போக விட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் மட்டன் கீமாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், ஒரு பச்சை மிளகா, அடுத்து எலுமிச்சம்பழச்சாறு, அரைப்பழம் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். நான் மட்டன் கீமா சேர்த்துக்கிட்டேன். இங்கேத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போன்லெஸ் மட்டன் வாங்கி சேர்த்துக்குவாங்க, அல்லது போனோடையும் வாங்குவாங்க. வேக வச்சதுக்கப்புறம் போனை தனியாக எடுத்துருவாங்க. இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இல்லையா போனோட வேகும்போது. இதோட ஹைதராபாத் பிரியாணி மசாலா பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இதுக்கு ஆயில் ரொம்ப தேவைப்படுங்க. நெய்யும் ஆயிலும் நல்லா தாராளமாக விட்டுருக்குறேன். இதோட 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். 1/4 கிலோ மட்டன் கீமாக்கு 1/2 லிட்டர் தண்ணி. இது நல்லா 2 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். அடுத்து கோதுமை ரவை, பாதாம் பருப்பெல்லாம் வேக வச்சோம் இல்லையா, பருப்பெல்லாம் போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நைஸாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மட்டன் கீமா 2 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, கரண்டி போட்டு கிளறதுக்கு முன்னாடி மேலாப்பில் இருக்கிற ஆயில் மட்டும் ஒரு 3 கரண்டி அளவு நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா மட்டன் ஹலீமுக்கு டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கறதே இந்த ஆயில் தான். அதனால் மேலாப்பில் ஆயில் மட்டும் ஒரு 3 கரண்டி அளவு இந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியாட்டிருக்கா இந்த தண்ணி மட்டும் இருத்துட்டு அந்த மட்டன் கீமாவை மட்டும் நான் மசிச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு பருப்பு மத்து இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா மசிச்சு கடைஞ்சி விடணும். நல்லா மசியணும். ஒரு பச்சை மிளகா 1 சேர்த்தேன் இல்லையா, அதை எடுத்துகிற போகிறேன். மட்டனில் செஞ்சால் ஹலீம்ங்கிறாங்க, சிக்கனில் செஞ்சால் ஹரீஸுங்கிறாங்க. பேர் மட்டும்தான் மாறுது, ஆனால் மசாலா ஒரே மாதிரி தான் இருக்கும். இதே மசாலா தான் சிக்கனுக்கும் கொடுப்பாங்க. பீஃப்லேயும் செய்யலாம், இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பீஃபில் செய்யும் போது டேஸ்ட்டு கூடுங்க. மட்டன்னாவே டேஸ்ட்டு தான். அடுத்து ஒரு குக்கிங் பாட்டில் மசித்த மட்டன் கீமா, அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவை பருப்பு, அடுத்து மட்டன் கீமாலேருந்து தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விடணும். நான் ஸ்டவ் மேலே எடுத்து வச்சு குக்கிங் பாட்டில் அசம்பிள் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் ஸ்டவ் ஆனில் இல்லை, ஆஃபில் தான் இருக்குது. இனி நம்மளுக்கு ஸ்டவ்வில் வேலை இல்லை. நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கையளவு புதினா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு எலுமிச்சம்பழச்சாறு அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடணும். இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு குறைவாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். ஏலக்காய் பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு மட்டன் கீமாலேருந்து ஆயில் எடுத்தேன் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன்.
அதோட ஃப்ரைடு ஆனியன் பொரிச்ச வெங்காயம் இது, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். இந்த ரெசிபி இப்படி தான் செய்யணும்னு சொல்லி எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்கள எப்போவுமே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா, அவங்க ஹைட்ராபாத் பிரியாணியும் அவங்க தான் எனக்கு பழக்கி விட்டாங்க. அப்போ லாங்குவேஜ் ப்ராப்ளம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சரியாக உருது புரியாது, தெரியாது. அந்த டயத்தில் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இன்னுமே ஞாபகம் வச்சு நான் செஞ்சிட்ருக்கிறேன். தேங்க்ஸ் பாபி. இந்த வீடியோ மூலிமா அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் அசெம்பிள் பண்ணலாம். மட்டன் ஹலீம், ஆயில், ஃப்ரைடு ஆனியன், அதோட முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணதையும் சேர்த்துக்கிட்டேன். டேஸ்ட் அருமையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.